அனைவருக்கும் நமஸ்காரங்கள். எனது அன்பு உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே, வரக்கூடிய மாசி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். மாசி மாதத்தில் என்ன விதமான சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்க போகுது, எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்க போகுதுன்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மாசி மாதம் உங்களுக்கு மனதில் பல சந்தோஷங்களும் பல மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான மாதங்க. ஒரு சின்ன வரி, ஒரே வரியில் சொல்கிறேன். சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். இவ்வளோ நாளாக 8ல் இருந்தார். அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தார். பணம் காசு தண்ணியாக செலவாயிருக்கும். கையில் பணம் தங்கவே தங்காது. எவ்வளவு போராடினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்ததை ஏமாற்றமாகவே கிடைச்சிருக்குமே தவிர எதிர்பார்த்தது நிறைவேறியிருக்காது. இந்த எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான மாதமாக ரிஷபராசி நேர்களுக்கு இருக்க போகுதுங்க. எனது அன்பு உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே, கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரமும், மிருகசிருஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான். லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் 9ல் போய் அமரும் போது விபரீஜ ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் இந்த மாதம் முழுவதும் கடின உழைப்புடன் செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பாக உண்டுங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனதில் பலவிதமான தயக்கங்கள் போராட்டங்கள் இருந்திருக்கும். குரு பகவான் 12ல் இருக்கார், விரயஸ்தானத்தில் இருக்கார். எது எடுத்தாலும் விரயம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா காசு தங்காது. கடன் வாங்கி வட்டி கட்டி மீள முடியாமல் இருக்கும். வாங்கி கொடுத்த பணத்துக்கு வட்டி கட்ட முடியாது. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாது. 5 ரூபா கையில் இருக்கிறதுங்கிறது பெரிய சாதனையாக இருக்கும். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு போராட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொன்னான தருணம், ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறது ஏற்படுமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்கள். அந்த எதிர்பார்ப்பே அவங்களுக்கு நிறைய நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நம்புவீங்க? உண்மையிலே மாசி மாதம் 9ஆம் வீட்டில், இந்த 9ஆம் வீடுங்கிறது மகரத்தில் போய் சுக்கிரன் உட்கார்றார். சரி, மகரத்தில் சுக்கிரன் உட்கார்றது என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தாண்டி சூரிய பகவான் 10ல் அமர்கிறார். 10ங்கிறது பதவிக்கு உண்டான ஸ்தானம், உங்கள் கர்மக்குண்டான ஸ்தானம். 10ல் சூரியன் அமரும் போது பல வகையான நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு பழமொழியே சொல்கிறாங்க. என்ன மாதிரியான பதவிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் மாசி மாதம் ஏற்படும். ரொம்ப நாளாக நீங்கள் செல்லா காசாக இருந்தீங்கன்னா இப்போ உங்களை தூக்கி வச்சு தலையில் கிரீடத்தை வச்சு கொண்டாட போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான தருணம், ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு ஜாக்பாட் தருணம், ஒரு லாட்ரி சீட்டை வாங்கினா எப்படி உபயோகப்படுமோ அதற்கு உண்டான நேரம் காலகட்டம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி உங்களை மதிச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் உங்களை 10 வாட்டி கிராஸ் பண்ணியிருந்தா கூட என்னன்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஃபோன் வந்ததுன்னா 1 மணி நேரம் பேசுவாங்க. உங்கள் அலுவலகத்தில் பிரச்சனை, அலுவலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, பாஸோட பிரச்சனை, கூட ஒர்க் பண்ணுறவங்களோட பிரச்சனை, உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று மனநிலையில் இருந்திருப்பார்கள். இப்பொழுது உங்களுடைய அருமை தெரிந்து 10ல் சூரியன் வந்ததனால் உங்கள்கிட்ட ரொம்ப பணிஞ்சு பேசுவாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை உட்கொண்டு உங்கள்கிட்ட ரொம்ப பணிஞ்சு போவாங்க. உங்கள்கிட்ட காரியம் சாதிச்சுப்பாங்கன்னு கூட ஓப்பனாக சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் சண்டை வராது. கூட இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. வேலையிலும் சரி தொழிலும் சரி சற்று உயர்வு தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். புதன் 10ல் அமர்கிறார். புதன் 10ல் அமரும்போது என்ன ஆகும்னா, எடுத்த விஷயங்கள் அனைத்தும் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம உட்கார்ந்து யோசித்த சில விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதில் நிறைய ஏமாற்றங்கள் வந்திருக்கும். சில இடத்துல மன வருத்தங்கள் கூட வந்திருக்கும். இனிமே அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. எதுவுமே பாசிட்டிவாகவும் பெஸ்ட்டாகவும் வெற்றியாகவுமே கிடைக்கும். நீங்கள் மனதளவில் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீலிங் மறைஞ்சி விடும். எதையுமே எதிர்த்து செயல்படக்கூடிய தெம்பு தைரியம் ஏற்படும்.
மனதளவில் இருந்த சிறு சிறு போராட்டங்கள் குறையும். புதன் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எது செஞ்சால் நமக்கு நல்லது, எதை செய்து நாம் வெற்றி பெற முடியும் என்கின்ற தெளிவான சிந்தனையை ஏற்படுத்துவார். அதை விட பெஸ்ட் பர்சன் யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடன் செவ்வாய் புதன் சேரும்போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். இன்னொரு விஷயம், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். தந்தைக்கு ஏற்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் குறையும். வீட்டில் அனாவசியமாக நீங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தீங்களே, எதற்காக செலவு பண்ணுறோன்னு தெரியாமையே வாழ்ந்துட்டு இருந்தீங்களே, அதற்குண்டான நேரம் மாறும். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். மனதிற்கு தைரியம் ஏற்படும். முக்கியமாக சூரியன் செவ்வாய் புதன் சேரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு யோகம், வெளிநாடு சந்திப்புகள், முக்கிய தலைவர்களுடைய நட்புகள், உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 12இல் அமர்ந்தாலும் சுக்கிரன் நல்ல இடத்துல அமைகிறதுனால திருமணத்திற்கு உண்டான ஒரு நல்ல பாசிட்டிவான நேரம் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு பவராக இருக்காரோ அதை பொறுத்து தான் அவருடைய திருமண வாழ்க்கை, திருமணத்திற்கான அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதம் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, சடனாக திடீர்னு உங்களுக்கு திருமண அமைப்பு, திருமண யோகம் அப்படிங்கிறது உருவாகும். எதிர்பார்த்த நபர், ஆசைப்பட்ட நபர் அப்படிங்கிற ஒரு பர்சனோட கூட திருமணம் நிச்சயம் படலாம், முடிவு பெறலாம், நல்லது நடக்கலாம். மனதில் ஏற்பட்ட சிறு குழப்பங்கள் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரியும். குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதியான புதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனாலும், சூரியன் செவ்வாய் கூட டிராவல் பண்ணுறதுனாலும் பெண்கள் குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு அபரிமிதமான காலகட்டம். மாசி மாதம் சிவபெருமானே நமக்கு மகனாக பிறப்பதற்கு அவ்வளோ வாய்ப்புண்டு. சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாதுகாப்பான விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிவராத்திரி என்று நாம் விரதம் இருக்கும்போது ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, உங்களுக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், நிறைய வருத்தங்கள், ஏன் உங்கள் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஒரு சறுக்கல் இருந்ததுன்னா ரிஷபராசிக்கு மாசி மாதத்தில் அந்த சறுக்கல்கள் நிறைவேறும். அந்த சறுக்கல்கள்லேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு வெளியில் கோர்ட்டு கேஸு, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு, ஒரு தீர்வு காணக்கூடிய உன்னதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசினியர்கள் மனதில் பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக பேசுகிற பர்சனாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தயங்கி தயங்கி அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களால சில விஷயங்கள் காலம் தாழ்த்தி ஆகியிருக்கும். நம்ம லேட்டாக சொல்கிறதுனால நம்ம சோம்பேறின்னு கிடையாது. ஒரு பொருளை பக்குவமாக சொல்கிறோம், ஒரு விஷயத்தை பக்குவமாக கொண்டு போகிறோம் தான் அர்த்தமே தவிர, நம்ம எந்த இடத்திலையுமே நாம் எக்காந்த கொண்டும் யாருக்கும் தயங்குவதும் இல்லை, பயப்படுவதும் இல்லை, அஞ்சுவதும் இல்லை. பட் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் இந்த மாசி மாதம் அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். சில பேருக்கு இதையும் தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்குலாம் நான் ஒரு தீர்வு சொல்கிறேன். இந்த சிவராத்திரி என்று மொத்தம் 7 கோவிலுக்கு நான் போகிறேன். 7 சிவாலயங்கள். ஒவ்வொரு சிவாலயமும் ரொம்ப முக்கியமான பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வேற. இந்த சிவாலயங்களுக்கு நான் செல்லும்போது ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான முன்னேற்றங்கள், நற்பலன்கள் ஏற்படணும், அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர், நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ரிஷபராசினியர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த 7 கோவிலையும் போயிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். மாசி மாதம் மகிழ்ச்சியான மாதமாகவும் வெற்றியான மாதமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க.
உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா